மாபெரும் கல்வி கடன் முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் உதவிகளை வழங்கினார். திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகமும் திருநெல்வேலி மாவட்ட முன்னோடி வங்கியும் இணைந்து வண்ணார்பேட்டை பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற மாபெரும் கல்வி கடன் முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் மாணவ மாணவிகளுக்கு கல்வி கடன் உதவிகளை வழங்கினார். நடைபெற்ற முகாமில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் பேசும்போது, தமிழ்நாடு அரசு மாணவ மாணவியர்கள் உயர்கல்வி படிப்பதற்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. குறிப்பாக ஏழை எளியவர்களின் குழந்தைகள் கல்லூரிகளில் உயர்கல்வி பயில்வதற்காக கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் உயர்கல்வி தொடர வேண்டும் என்ற உயரிய நோக்கில் புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 அவர்களுக்கு வழங்கி வருகிறது. மேலும் குறைந்த வட்டியில் மாணவ மாணவியர்கள் கல்வி கடன் பெறுவதற்காக ஒவ்வொரு கல்லூரிகளில் கல்வி கடன் முகாம் நடத்தப்பட்டு 4 லட்சம் வரையிலான கல்வி கடன் உதவிகளுக்கு உத்தரவாதம் கொடுக்க தேவையில்லை. பல்வேறு தொழிற்கல்வி மற்றும் உயர்கல்விகளுக்கான கடனுதவிகள் பெறுவது குறித்த விழிப்புணர்வு மாணவர்களிடையே ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்திற்கான இந்த ஆண்டு கல்வி கடன் இலக்கு 68 கோடி, கடந்த டிசம்பர் மாதம் வரை 16 கோடி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த காலாண்டில் ரூபாய் 6 கோடி வரை கடன் கொடுக்கப்படும். கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகம். இன்றைய தினம் நிதியாண்டில் கல்வி கடன் பெற்ற 204 மாணவ மாணவியர்களுக்கு 12.28 கோடி மதிப்பிலான கடன் ஆணைகளையும் வழங்கப்பட்டது. கல்வி கடன் கோரி விண்ணப்பிக்கும் மாணவ மாணவர்களுக்கு இந்த முகாமில் அனைத்து வங்கிகளின் சார்பாக அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உடனடியாக கல்வி கடன் வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை அனைத்து மாணவ மாணவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். இம்முகாமில் திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் இலக்குவடன், மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் கணேஷ் மணிகண்டன், இந்தியன் வங்கியின் மண்டல மேலாளர் ஜெயபாண்டியன், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் முதுநிலை மேலாளர்கள் மாரிமுத்து, கிருஷ்ணன் மற்றும் கனரா வங்கியின் துணை பொது மேலாளர் ஃபரிதா, அனைத்து வங்கிகளின் ஒருங்கிணைப்பாளர்கள், வங்கியின் மேலாளர்கள், மாணவ மாணவியர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.